படம் பேர் தான் சார் கூலி. ஆனால் வந்து விற்பனையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கூலின்னே சொல்ல முடியாது, இது பேமெண்ட்டு கூட சொல்ல முடியாது. அதனால் இது வந்து ரஜினி மட்டுமே தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேச முடியும். இப்போ இதே விஜய்க்கு பார்த்தீங்கன்னா டேபிள் ப்ராஃபிட் சொல்லிட்டு உட்காந்து பேசி உருட்டிட்டு இருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் அவங்க வந்து பேன் இண்டியா மூவியை நோக்கி நகர்றாங்க. கேஜிஎஃப் காந்தாராவுக்கு பிறகு இது வந்து என்னன்னா கமல் தேவையில்லாமல் வந்து இது சர்ச்சையை உருவாக்கிட்டார். இங்கே இவனை வர வச்சு இன்ஸ்டா ப்ராப்ளம் வர வை, அவங்கள வர வைங்க, இவங்க ரிவ்யூ பண்ணுறவங்கள பத்திரிகையாளர்லாம் வர வச்சு அவங்களுக்கு பார்ட்டி வை, டின்னர் வை, கவர் கொடு, அதை கொடு, இதெல்லாம் தேவையே இல்லைன்ற நான். ரஜினி படத்தை பொறுத்த வரைக்கும் விளம்பரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரஜினி படத்துக்கு விளம்பரம் தேவையில்லைன்ற நான். அவளே விளம்பரம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் முருகன் சார். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய கூலி திரைப்படத்துடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? படம் பேர் தான் சார் கூலி. ஆனால் வந்து விற்பனையெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கூலின்னே சொல்ல முடியாது, இது பேமெண்ட்டு கூட சொல்ல முடியாது. சொல்லுவாங்க இல்லையா, பேமெண்ட்டு கூலி. கூலின்னா கேட்டால் அன்றாட கூலி தான் கூலின்னு சொல்லுவாங்க. என்ன ஊதியம் தமிழில், ஆங்கிலத்தில் வந்து பேமெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட், இந்த படம் வந்து விற்பனையாக இருக்கிற இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்குது. ஓவர்சீஸில் மட்டுமே 100 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. அதாண்டி வந்து கேரளாவில் வந்து 17 கோடி, கர்நாடகாவில் வந்து 20 கோடி, ஆந்திராவில் மட்டும் தெலுங்கானா சேர்ந்து 60 கோடி. ஸோ ஓடிடியில் வந்து பார்த்திங்கன்னா 105 கோடி. ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 கோடிக்கு இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க வித்தியாசமாக. அப்போது இதை தாண்டி தியேட்டர் கலெக்ஷன் ஒன்று இருக்குது. அதனால் வந்து சன் பிக்சர்ஸ் கார்ட்டில் வந்து அடமழை. இதில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் மூவிகளுக்கு பிறகு இப்போ கங்குவா, இந்த படம் தக் லைஃபு, இந்த மாதிரி இப்போ வந்து பெரிய பேனரில் வந்து தோல்வியடைஞ்ச பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்லாம் தோல்வியடைஞ்ச போது, பெரிய பேனர்களே தோல்வியடைஞ்ச பிறகு ஒரு என்ன கேட்டால் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது கூலிக்கு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த விற்பனைகள் பார்க்கும்போது கேட்டால் பெரிய அளவில் வந்து சேல் ஆகிருக்கும் போது கேட்டால் லோகேஷ் கனகராஜ் ரஜினியோட அந்த காம்போ இருக்குல்ல சன் பிக்சர்ஸ். ஸோ இதனால் வந்து கேட்டால் பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நல்லபடியாக படம் வந்து வெற்றி அடையணும். ஆகஸ்ட் வந்து மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு காயத்துக்கு பிறகு ஒரு மருந்தாக இந்த படம் இருக்கும்னு நம்ம எல்லோரும் நம்பலாம். இல்லை சார், இந்த டேபிள் ப்ராஃபிட், அதாவது வந்து படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்வுகளை. இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ பிஸ்னஸ் ஆகிருக்கு, ஏன் இந்த படத்தை பற்றி யாரும் பேச மாட்டாங்க? இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னா, ஒருவேளை வந்து படக்குழுவை கூட செய்யலாம் சார். இப்போ என்னென்னா ஓவர் எதிர்பார்ப்பு வந்து கொடுத்துட்ட பிறகு ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது கொஞ்சம் அது வந்து ஒரு சரிவாக இருந்தால் கூட அதை வந்து ஏற்றுக்க முடியல. இப்போ கங்குவாலாம் கேட்டால் ஓவர் ஹைப் கொடுத்தது தான். தக் லைஃபும் கிட்டத்தட்ட அப்படி தான். ரொம்ப எதிர்பார்ப்பு ஓவர் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரண ஒரு ஆவரேஜ். இப்போ ரெட்ரோக்கெலாம் பார்த்திங்கன்னா பெரிய ஹைப் கொடுக்கவே இல்லை, ஆனால் ஆவரேஜாக படம் போச்சு. அது வந்து சூர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி ஆச்சு. அது மாதிரி கேட்டால் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வந்து ரஜினி படம் பொறுத்த வரைக்கும் கேட்டால் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது எப்போவுமே. அதில் ஒரு சில படங்களுக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து அண்ணாத்த என்ற சில படங்கள் வந்து பெரிய அளவில் இருந்தாலும் கூட ஒரு என்ன சொன்னேன் ஒரு சின்ன ஒரு சேதாரம்னா சொல்லலாம். பட் இந்த படம் கேட்டால் லோகேஷ் கனகராஜ் வந்து இணையறதுனால, சன் பிக்சர்ஸ் பிராண்ட் இருக்கிறதுனால, ரஜினிகாந்த் மெகா பிராண்ட் இணையும் போது கேட்டால் பெரிய ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஆனால் அந்த சக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் கேட்டால் ஒரு பெரிய பிரபாகண்டா பண்ணணுன்ற அந்த நோக்கம் இல்லாமல் சைலண்ட்டாக போயிட்டுருக்குறாங்க. ஆகஸ்ட்டில் ரிலீஸு, எந்த ஒரு பெரிய வெறும் ட்ரெய்லர் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில காட்சிகள்லாம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பே போதும். ஓவர் எதிர்பார்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணை கவர்றதை விட இது வந்து ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கடந்து போகிறாங்க. கண்டிப்பாக படம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து போகும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து ஏற்கனவே கமலை வச்சு விக்ரம் 2 கொடுத்தாரு. உங்களுக்கு லியோ படமும் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. வந்து லியோ படத்துக்கு பிறகு வந்து விஜயோட படம் கோட் படம் கூட பெரிய அளவில் போகல. லியோவோட வெற்றியை வந்து கோட் படம் வந்து முறியடிக்கலன்ற பேச்சு இருக்குது. அந்த சூழ்நிலை கேட்டால் வந்து லோகேஷோட வந்து ரஜினியை இணையும் போது பெரிய அளவில் எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பே போதும். இதை தாண்டி வந்து மீடியா ஹைப் கொடுக்கணுன்றது அவசியமே இல்லை. ரஜினிக்கு வந்து விளம்பரமே தேவையில்லை சார். அதனால் இது வந்து ரஜினி மட்டுமே தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேச முடியும். இப்போ இதே விஜய்க்கு பார்த்தீங்கன்னா டேபிள் ப்ராஃபிட் சொல்லிட்டு உட்காந்து பேசி உருட்டிட்டு இருந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உருட்டல் எதுவுமே இதில் நடக்கவே இல்லை. எல்லாமே இயற்கையான விளம்பரங்கள் மூலமாக தான் இந்த கூலி படமே பேசப்படுது. படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகின்ற நம்பிக்கை இருக்குது.
ஸோ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை சார், இந்த படத்தில் வந்து எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொரு நடிகர் இருக்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து பெரிய கூடுதல் பலமாக இது இருக்குமா அப்படின்னு? கண்டிப்பாக சார். ஜெயிலர் படத்தில் அப்படி தானே சார். ஜெயிலர் படம் உங்களுக்கு தெரியும். ஜாக்கி ஷராப் இருந்தார், சிவராஜ்குமார் இருந்தார், மோகன்லால் இருந்தார். ஸோ அந்த மாதிரி என்ன வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. இந்த படத்துலையும் நாகார்ஜுனா இருக்கிறாரு. இப்போ 60 கோடி ரூபாய்க்கு வந்து தெலுங்கானாலையும் ஆந்திராவில் ரிலீஸ் வந்து சேல் ஆகிருக்குன்னா நாகார்ஜுனா ஒரு ப்ளஸ் தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதே மாதிரி வந்து கர்நாடகாலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து ரஜினியோட படங்கள் வந்து வரவேற்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து உபேந்திரான்றவர் அதில் இணைகிறாரு, ரஜினியோட இணைகிறாரு. ஸோ அவருக்காக கொஞ்சம் கேட்டால் அந்த பார்வை இருக்கும்ல. ஏற்கனவே ரஜினி படம் வந்து கர்நாடகாவில் நல்லா போகும், அதில் உபேந்திரா இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அங்கேயும் போகும். இங்கே மஞ்சுவேல் பாய்ஸில் இருக்கிற வந்து ஒரு கடைசியில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஒரு பேர் டக்குன்னு ஞாபகம் இல்லை எனக்கு, அவர் இணைகிறார். ஸோ அதனால் பரவலாக வந்து மற்ற நடிகர்களை இணைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து வியாபார உத்தி. அது அதை வந்து ஏற்கனவே ஜெயிலரில் சரியாக பண்ணாங்க. அந்த வகையில் மற்ற ஸ்டேட்களில் ஓடுறதுக்கு அங்கே இருக்கிற நடிகர்களை இணைக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும். இப்போது அமீர் கான் வந்து கெஸ்ட் ரோலில் வராரு. ஸோ வந்து அந்த சைடில் வந்து கேட்டால் பாலிவுட் சைடில் படம் ஓடுறதுக்கான அது வந்து ஒரு உத்தி தான் இது. ஏற்கனவே வந்து பாலிவுட்டில் வந்து ரஜினி ஒன்றும் அறிமுகம் இல்லாதவர் கிடையாது, எல்லா லாங்குவேஜிலுமே அறிமுகம் உள்ளவர் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு கூடுதல் ஒரு ஸ்ட்ரென்த்து தானே இதெல்லாம். சார், தக் லைஃப் திரைப்படம் வந்து கர்நாடகாவில் வெளியாகலை. கூலி திரைப்படத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா? அதெல்லாம் சான்ஸே கிடையாது சார். இதை கூட சரியான முறையில் அணுகியிருந்தாக்கா கர்நாடகா, ஏன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் இங்கே நடக்கணும் சார். இப்போ தான் அவங்க வந்து பேன் இண்டியா மூவியை நோக்கி நகர்றாங்க. கேஜிஎஃப், காந்தாராவுக்கு பிறகு இது வந்து என்னன்னா கமல் தேவையில்லாமல் வந்து இது சர்ச்சையை உருவாக்கிட்டார். அது இப்போ தான் நமக்கு யோசிக்கிறோன்னு கேட்டால் கமல் வந்து ஒருவேளை திட்டமிட்டு இந்த சர்ச்சையை உருவாக்குறாரான்னு சந்தேகம் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ அவங்க படம் இங்கே ரிலீஸ் ஆகிட்டு அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க படம்லாம் இங்கே ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையை உருவாக்கி அதன் மூலமாக படத்தை தூக்கி நிறுத்தணும்னு பார்க்குறது தான் வந்து இது சிக்கலில் மாட்டுது. மற்றபடி ரஜினி படத்துக்கெல்லாம் வந்து அந்த மாதிரியான வந்து கண்டிப்பாக அந்த மாதிரியான எதிர்ப்புலாம் எதுவுமே இருக்காது. படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இப்போ அவங்க கர்நாடகாவில் நம்ம தக்லை படத்தை நாங்கள் தப்பிச்சிட்டோன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் மூவியாக இருக்குது. கமலை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டால் ஏற்கனவே கமலுக்கு தெரிஞ்சிருந்தனால தான் இந்த படம் வந்து சரியாக இல்லைன்றது ஒரு உணர்வுக்கு ஒரு படக்குழு, ஏன்னா அவங்களுடைய அனுபவம் படம் எடுத்த பிறகு உணர்ந்துருக்கிறாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் நான் கேட்டேன் இன்ஸ்டா பிரபலங்களை கூப்பிட்டு வந்து பேச வைக்கிறது, படத்தை வந்து ரிவ்யூ பண்ணுறது. மகாலிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசார்ட் வச்சு அங்கே எல்லோரையும் வர வச்சு பார்ட்டி வைக்கிறது, ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு பணத்தை கொடுத்து பேச வைக்கிறது. இல்லைனா முன்னாள் வந்து படம் நல்லா இல்லைன்றான் சார். அதாவது படத்தை வந்து முன்னாள் வரைக்கும் வந்து நல்லா இருக்குன்றான், அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து நல்லா இல்லைன்றான். அப்போ அதிலே நமக்கு தெரியுது இல்லை, ஏன் முதல் நாள் அப்படி ஒரு விமர்சனம் பண்ணோம்? இல்லை ஒரு ஷோ கூட வெயிட் பண்ணலாம். முன்னாள் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோன்றானுங்க, அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு வந்துட்டு ஆஹா ஓஹோன்றானுங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் வந்து படம் நல்லான்னா ஆடியன்ஸோட ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவனுங்க வந்து அளக்குறானுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி தான் வந்து. ஆனால் ரஜினி படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் அவசியமே இருக்காது தான் என்னுடைய இது. ஏன்னா பெரிய விளம்பரம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஏற்கனவே விக்ரம் 2 அப்படி தான் பண்ணார் லோகேஷ். பெரிய விளம்பரம்லாம் இல்லாமல் பெரிய வந்து மீடியாவில் ரொம்ப பெரிய ஹைப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டால் படம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஒன்றுமே இல்லையேன்னு ஆவரேஜாக வந்து அவங்க கடந்து போகிறாங்க. ரஜினிக்கு ஏற்கனவே நான் சொன்னது தான், ரஜினிக்கு வந்து விளம்பரம் தேவையில்லை. தக் லைஃப் திரைப்படத்தோட ப்ரொமோஷன் மாதிரி கூலி திரைப்படத்துக்கும் ப்ரொமோஷன் பண்ணால் இன்னும் நல்ல வசூல் வருமே சார்? அப்படிலாம் கிடையாது சார். ப்ரொமோஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். எந்த படத்துக்கும் ப்ரொமோஷன், இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்களா சார்? சொல்லுங்கள். எந்த படத்துக்கும் லப்பர் பந்துக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்களா? எந்த படத்துக்கும் ப்ரொமோஷனாக இல்லை. ஒரு ஆடியோ லான்ச் இருக்கலாம், அதை தாண்டி வந்துக்கினா படம் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அறிமுக கூட்டம் மாதிரி வைக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து இங்கே இவனை வர வச்சு இன்ஸ்டா ப்ராப்ளம் வர வை, அவங்கள வர வைங்க, இவங்க ரிவ்யூ பண்ணுறவங்கள பத்திரிகையாளர்லாம் வர வச்சு அவங்களுக்கு பார்ட்டி வை, டின்னர் வை, கவர் கொடு, அதை கொடு, இதெல்லாம் தேவையே இல்லைன்ற நான். ரிவ்யூ கூட நீங்கள் காட்ட வேண்டியதில்லை. படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணால் நல்ல படம்னா ஓடும் சார். கண்டிப்பாக ஓடாத படத்தை நீங்கள் என்ன தான் வந்து கொடுத்தனாலும் ஓடாது. அதனால் அதுதான் முதல்ல. இது வந்து ரஜினி படத்தை பொறுத்த வரைக்கும் விளம்பரம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரஜினி படத்துக்கு விளம்பரம் தேவையில்லைன்ற நான். அவரே விளம்பரம் சார். அப்புறம் என்ன, அப்புறம் சன் பிக்சர்ஸும் ஏற்கனவே பிராண்டு. லோகேஷ் கனகராஜ் விளம்பரம் தேவையா என்ன? தேவையே இல்லை. லோகேஷ் கனகராஜ் முன்னையோட நல்ல விளம்பரம் ஆகிட்டார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.